ஃப்ரெண்ட்ஸ், திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரமாகும். தசாவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகிறோம். ராமர் அவதரித்தது சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியில் என புராணங்கள் போற்றுகின்றன. பூமியில உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதாயுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் ஆகும். இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதியை இணைந்திருப்பதால் அன்றைய தினமே ராம நவமி தினமாக கருதப்படுகிறது. ராமபிரான் ரவிக்குலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது கூடுதல் சிறப்பானதாகும். இந்த நாளில் ரவி புஷ்ப யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுபயோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன. அதனால இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுப காரியங்களை துவக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராமநவமி என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டால் வாழ்வில் உயர் பதவி, உயர்ந்த நிலையை அடைய முடியும். ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் வீடுகளில் ராமரை பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அன்றைய தினம் ராமநாமம் ஜெபிப்பதும் ராமரின் புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். ராமநவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். இதனால் ராமபிரானின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, டேக் கேர்.